கேள்வி. பிரயாணத்தில் கடுமையான ரமலான் நோன்பை விட்டுவிட்டு பின்னால் விட்டதை பிடித்துக் கொள்ளலாம். இந்த நாட்டில் பிரயாணத்தை விட பல இடங்களில் வேலை மிக கடினமாக இருக்கிறது. சிறுநீர் கழிப்பது கூட கடினம். ஜூன் மாதம் இந்த நாட்டில் பஜர் 3:30க்கு மதியம் 10 மணிக்கு வருகிறது. இந்த சூழ்நிலையில் நாம் நோன்பை விட்டுவிட்டு பிறகு பிடித்துக் கொள்ளலாம். அந்த பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுற பிரான்ஸ் நாட்டு மக்களுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுற காரணத்தினால அங்கே உள்ள சூழ்நிலை அடிப்படையில் கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த நாட்டில் வந்து ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்து சுபுகு தொழுகை வந்து விடுகிறது. மகரிபு எப்போ வருதுன்னா இரவு 10 மணி. நம்ம 10 மணி இருக்குல்ல, அந்த 10 மணி தான் அவங்களுக்கு மகரிப் டைம் ஆகுறதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து 3லேருந்து 3 பகலோட 12 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 மணி நேரம் வருது. அப்போ அவ்வளோ பெரிய லாங் டைம், நான் ரொம்ப அதிகமான நேரம் என்ன செய்கிறது, 20 மணி நேரத்துக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 20 மணி நேரம் அளவுக்கு அவங்க வந்து நோன்பு வைக்கிற மாதிரி வருது. இப்போ பகல் வந்து அவங்களுக்கு இப்போ அதிக நேரம் இருக்குது. சுபுகுலேருந்து மகரிபு வரைக்கும் தானே வைக்கணும். சுபுகுலேருந்து மகரிபு நேரம் வரைக்கும் வைக்கணும் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு 12 மணி நேரங்கிறது ஒரு மனிதனுக்கு தாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ளது. ஆனால் 18 மணி நேரம் அந்த மாதிரி பகல் இருக்குமே, ஆனால் அது வந்து மனிதனுக்கு வந்து தாங்க முடியாது, அதிகமான நேரம் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து அதை விட்டு வேறு ஒரு நாளத்தில் வச்சுக்கிடலாமான்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. இப்போ நோன்பை பொறுத்த வரைக்கும்ங்க, சாதாரண ஒரு பிரயாணத்திற்கு எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் வேறு ஒரு நாளில் வச்சுக்கிறங்கிறான். அப்போ பிரயாணங்கிறது வந்து பெரிய இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்குலாம் பெரிய கஷ்டமெல்லாம் வராது. ஒரு கஷ்டம், சின்ன கஷ்டம் வருமே தவிர, அவர் விமானத்தில் போனால் கூட அவர் நினைஞ்சிடலாம். பிரயாணத்தில் போனார்னா நோம்பு விட்டுட்டு வேறு நாளில் வச்சுக்கலான்னு இருக்கிறது. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த 20 மணி நேரம் அளவுக்கு ஒரு வேலையும் செய்து கொண்டு 20 மணி நேரம் அளவுக்கு நோம்பாக இருப்பது என்பது முடியாது. அப்படி வந்தால் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. பொதுவாக இஸ்லாத்தில் உள்ள ஒரு ரூலை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் வந்து சிரமப்படுத்துவதே கிடையாது. இதை நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ளணும். நமக்குன்னு ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திக்கு உட்பட்டு தான் அல்லாஹ் வந்து எந்த ஒரு கடமையும் நமக்கு ஆக்கியிருக்கிறான். சக்திக்கு மீறி ஆக்கவே கிடையாது. இந்த நோன்பையே நோன்பு சம்மந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம என்ன செய்யலாம், ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து நோன்பு வைத்து கொண்டு பகல் நேரத்தில் நோம்பாளியாக இருக்கும் பொழுது மனைவியோட ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விடுகிறார். ஈடுபட்டவனு ஆஹா பெரிய தப்பு பண்ணிட்டோமே என்று சொல்லி விளங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஓடோடி வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து நாசமாக போயிட்டேங்கிறாரு. என்னப்பா நாசமாக போயிட்டேன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயம்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ நோன்பு வச்சுக்கிட்டு நீ வேணும்னு முறிச்சிட்டேன்னா அது கண்டிப்பாக பரிகாரம் கொடுக்கணுமே அப்படின்னு கேட்டு, என்ன பரிகாரம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீ வந்து 60 நோன்பு தொடர்ந்து வைக்க உனக்கு ஏழுமான்னு கேட்குறாங்க. ஒரு நோன்பை வேணும்னு முறிச்சோம்னு சொன்னால் எத்தனை நோன்பு வைக்கணும், 60 நோன்பு வைக்கணும். இயலாமையில் முறிக்கிறது, பலவீனத்தில் முறிக்கிறது, மயக்கத்தில் முறிக்கிறது, நோயில் முறிக்கிறதுக்கு கிடையாது. வேணும்னு ஒரு முறுக்கில் வந்து என்ன செய்கிறது, அது மாதிரி வந்து மறதிலத்துன்னா முறிக்கவே செய்யாது. வேணும்னு முறிக்கிறது தான் இது. அப்போ வேணும்னு ஒருத்தர் முறிப்பாரையானால் அதுக்கு என்ன பரிகாரம், 2 மாதம் 60 நாள் அவர் என்ன செய்யணும், நோன்பு நோக்க வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீ செஞ்ச வேலைக்கு வந்து 60 நாள் நோன்பு நோக்க உனக்கு ஏழுமான்னு கேட்குறாங்க. நோன்பு நோறுன்னு சொல்லலை, நோன்பு நோக்க 7 ஹல் தஸ்தீவுன்னு கேட்குறாங்க, முடியுமான்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, முடியாதுங்கிறாரு. முடியாதுன்னு கிழவனா இவர் இளைஞராக இருக்க போய் தானே இந்த மாதிரி பகலில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இருக்காரு. இவருக்கு முடியும், ஆள் உடல் இளமைங்கிறது அந்த சம்பவத்திலே வழங்குறது. இப்போ தள்ளாத வயசுக்காரரை கண்டிப்பாக இருக்க மாட்டார். இவருக்கு 60 நோம்புலாம் வைக்க முடியும். ஆனால் என்ன நினைக்கிறாரு, ஒரு நாளைக்கு இந்த பாடம் இருக்குது, 60 நாளைக்கு வச்சா நான் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அந்த முடியாது தான் சொல்கிறார் அவர். இல்லை அப்படிலாம் முடியாது அப்படிங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 60 ஏழைக்கு எப்படின்னா சாப்பாடு கொடுக்கணும், நீ 60 நோன்பு வைக்கணும். 60 நோன்பு உனக்கு வைக்க முடியலைன்னு சொன்னால் 60 ஏழைக்கு நீ என்ன செய்ய, சாப்பாட்டை கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சாப்பாடு கொடு என்று இல்லையே, நான் எங்கே சாப்பாடு கொடுக்குறது, நானே சாப்பாடு கஷ்டப்படுறேன், நான் எங்கேருந்து 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறது, அதுக்கு நம்மள்ட்ட சக்தி இல்லை அப்படின்ட்டார். 60 நோன்பு செஞ்சது தப்பு, அதுக்கு பரிகாரம் என்ன, 60 நோன்பு இல்லை முடியாதுங்கிறாரு. அப்படின்னு 60 ஏழைக்கு சாப்பாடு கொடு, அதுவும் நம்மள்ட்ட இல்லைங்கிறார்.
அப்போ ரசூல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதர் தவறு செஞ்சிட்டாரு, அவருக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. அப்போ மக்கள்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, அல்லாட்ட பாவியாயிடக்கூடாது, உங்களால் ஏண்டதெல்லாம் கொண்டாந்து கொடுங்கங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே மக்கள்லாம் அங்கிட்ட கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு சாக்கு மூட்டை நிறைய கொண்டாந்து என்ன செய்கிறாங்க, பேரிச்சம்பளம் அது இதுன்னு கொண்டாந்தா இருக்குல்ல, இதை கொண்டு போய் நீ வந்து ஏழைக்கு தர்மம் பண்ணுங்கிறாங்க. அப்போ அந்தாள் என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஏழைக்கு தர்மம் பண்ணுறதா, மதீனாவில் நான் தானே பெரிய ஏழைங்கிறாரு. இவர் அதாவது தர்மத்தையும் இவர் பாவத்துக்கு இவரும் பரிகாரம் செய்ய மாட்டேங்கிறாரு, பரிகாரம் செய்வதற்கு வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு என்ன செய்கிறாரு, இது மதீனாவில் எனக்கு மிஞ்சி ஒரு ஏழை இல்லையே, நானே வச்சுக்கிறேங்கிறாரு. 60 ஏழைக்கு பதிலாக என்ன செய்கிறேன், நான் தான் ஏழை, நானே வச்சுக்கிறேங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க சிரிக்கிறாங்க, அவங்களுடைய கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரிக்கிறாங்க. இது ஒரு அங்கீகாரம் மாதிரி. இவருடைய அந்த போக்கை பார்த்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியல, கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்து விட்டார்கள். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோம், இவர் நோன்பு முறிக்கிறதுக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு அதுவும் முடியலைங்கிறாரு, இதுவும் முடியலைங்கிறாரு, கொடுத்ததையும் வாங்கி வச்சுட்டு அதுவும் முடியலைங்கிறாரு, அது எனக்கு தான் சொந்தம், நானே ஏழைங்கிறாரு. அப்போ வந்து இந்த அல்லாஹ் வந்து இதை எப்படி பார்ப்பாங்கிறதுக்கு, அல்லாஹ் எப்படி பார்க்குறான், முடியாதவனுக்கு என்னப்பா அப்படி கஷ்டப்படுத்தக்கூடிய மார்க்கமா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, நோம்பை பற்றி வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, உங்களுக்கு அல்லாஹ் லேசை நாடுகிறான், ஒலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, கஷ்டத்தை எல்லாம் நாடமாட்டான் அப்படின்ற மாதிரியும் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லுகிறான். அதனால் நீங்கள் நெசமாகவே 20 மணி நேரம் என்பது ஒரு மனிதன் என்கிற முறையில் நோன்பு நோற்பதற்கு சிரமமானது தான். சில பேருக்கு 7 மணி நேரம் வச்சுட்டு போங்க, 18 மணி நேரம் 16 மணி நேரம், சில பேருக்கு இயலும் என்றால் வைத்து விடுங்கள், இயலாது என்று இருக்குமே. ஆனால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், உங்களுக்கு வந்து இன்னொரு நாளில் வைத்து கொள்ளலாம். ஏன்னா முடியலண்டு ஆகுதுல, இயலாமல் போயிடுறதுல சக்தி இருக்கணுமா இல்லையா, இயலாமல் போய்விட்டோம்னு சொன்னால் ஒரு நோம்பு கணக்கு வைத்து கொண்டு குறைந்து வரும் இல்லையா காலம், அந்த மாதிரி பருவகாலம் மாறி வரக்கூடிய காலத்தில் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்காது. அது மாதிரி இரவு கூடி பகல் கம்மியாக வரக்கூடியது, அல்ல ஒரு பேலன்ஸாக வரக்கூடியது காலம் வரும், அல்ல ஊருக்கு வந்த பிறகு வைக்கக்கூடிய நிலை வந்துச்சுன்னா வச்சுட்டு போங்க. ஒன்று அது போக வந்து இன்னும் சில பேருக்கு இந்த கணக்கை தாண்டி போயிடும், அவங்களுக்கு வேறு சட்டம் இருக்குது. அதை நம்ம வந்து நம்ம onlinepj.comல எழுதியிருக்கிறோம். 6 மாதம் பகலாகவே இருக்கும், 6 மாதம் இரவாகவே இருக்கும். அவனுக்கு வந்து எப்போ நோன்பு முறிப்பான், பகலில் தான் நோன்பு வைப்போம், பகலில் தான் முறிக்கணும், அதில் ராத்திரிலாம் நோன்பு வைக்கணும், ராத்திரிலாம் முறிக்கணும். இவனை மாதிரி ஆட்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் கணித்து கொள்ளலாம். ஒவ்வொரு 24 மணி நேரத்தை ஒரு டைம்னு வைத்துக்கொண்டு அது மாதிரி நம்மளாம் என்ன செய்யணும், ஒரு கணித்து கொள்ளலாம் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. உங்களுக்கு பகல் இரவு வருது, இரவு கூட குறையங்கிறது அங்கே வருதே தவிர ஒரு 6 மாதம் பகல் 6 மாதம் இரவுங்கிற அடிப்படையெலாம் வராது. துருவ பிரதேசத்துக்கு போனோம்னா அந்த மாதிரியான ஒரு நிலைமைகள்லாம் வரும், அவங்களுக்கு வேறு சட்டம்.